நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் மார்க்கெட்டில் போய் கொஞ்சம் ஜாமான் வாங்க போகிறோம். இந்த ஏரியாவில் சூப்பர் மார்க்கெட் கண்டுபிடிச்சி போகிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பில்டிங்கும் ஒரே மாதிரியே இருக்கும். சூப்பர் மார்க்கெட் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா, ஒரு மெர்சிடிஸ் இ கிளாஸ் கார் நடிச்சு அந்த காரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இங்கே இன்டர்நேஷனல் சிட்டியில் இருக்கிற பில்டிங் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. புர்ஜ் கலிஃபாவா? சூப்பர் மார்க்கெட் ஓப்பன்ல தான் இருக்குவா. 12 மணி தான் க்ளோஸ். இருக்கிற உமல் கோயின் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா திங்ஸை பாருங்கள் ஊருக்கு போகிறதோட அதிகமாக இருக்குது. என்ன பண்ணுறது, வாங்க போவோம். சண்டே ஃபண்டேங்கிற மாதிரி எங்களுக்கு சனிக்கிழமையும் ஒரு ஃபண்டே தான். ஸோ நம்ம உமல் கோயினை வந்து இப்போ ரீச் பண்ணியாச்சு. யார் வண்டி ஓட்டுறா பார்த்தீங்களா? ஆமாம் வாங்க, எங்கால வண்டி ஓட்டுறாப்புல புது டிரைவர். இந்த பீச்சை பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு பாருங்கள். யாருமே கிடையாதுங்க அந்த பீச்சில். ஸோ சூப்பரான ஏரியாங்க இது உமல் கோயிலில். இந்த ஏரியா நீங்கள் கையில் ஏதாவது சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக வச்சு இங்கே சாப்பிட்டுட்டு போகலாம். அந்த மாதிரி ஏரியா இது. வாங்க நம்ம போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரோம். வண்டியில் சாப்பாடு எடுத்து வந்து சாப்பிட்டுட்டு நம்ம வேறு பீச்சுக்கு போவோம். டிஃப்ரெண்டா இருக்கு சிவப்பு கலர்ல. உட்காருங்க சபீர்ண்ணா, உட்காருங்க. பார்த்தீங்கன்னா தால்ச்சோறு, தால்ச்சா, முட்டை. இன்னைக்கு ஸ்பெஷல் இதான். நல்ல டீ உமல் கோயினில் குடிக்கிறோம். பார்த்தீங்கன்னா உமல் கோயின் லூலு சென்டர். பார்பிக்யூ பண்ணுறது ரொம்ப போவாங்க. பார்பிக்யூ பண்ணுறதுக்கு நெருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி பண்ணிட்டோம் சூப்பராக. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை ரெடி பண்ணிட வேண்டியதான். இந்த பார்க்குக்கு நீங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க. அப்படிப்பட்ட பிளேஸுங்க இது. ஷார்ஜா போலீஸ் பார்க்கு ரொம்ப பெரிய பார்க்கு இது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பைக் ரைடும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரீ இது. ஸோ அதனால் கூட்டம் அதிகமாக இருக்குது. பார்பிக்யூ பண்ணுறதுக்கு சரியான பிளேஸு. குளிர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஈவினிங் 4 o'clockலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பார்க் ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ பார்பிக்யூ பண்ணுறதுக்கு நீங்கள் யாராவது ஐடியா இருந்துச்சுன்னா இந்த பார்க்கில் வந்து நீங்கள் பார்பிக்யூ பண்ணி செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு வந்தோம். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கோழி எல்லாம் சூப்பராக சுட்டுட்டு எல்லாம் சாப்பிட்டுவிட்டு அப்படியே 11 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். நீங்கள் யாராவது இந்த பார்க்கு போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.